ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க 3 நாட்கள நாங்க எப்படி நல்லா சொதப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுவும் எங்களோட ப்ராசஸோட ஒரு கட்டம்தான். எல்லா நாட்களுமே எங்களுக்கு 100 விதமான விஷயங்கள் நடக்காது. அப்படி நாங்க என்னென்ன சேலஞ்சஸ் எப்படியெல்லாம் எங்களோட ஹேபிட்ஸை பிரேக் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டே 23ல் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடை காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டது ஹெல்த்தி தான், ஆனால் அளவு கூட. அதுக்கு பிறகு நாங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் வைக்கணும். இந்த கிளாஸ்ன்றது ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதுக்கு ஒரு வகையான மானிட்டரிங் போயிட்டு இருக்குது. ஸோ அது நடக்குது. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். சிலது அன்ஹெல்த்தி, ஏன்னு தெரியல. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்டதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நான் சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் நான் அதை மறைச்சிட்டு ஒன்றும் செய்யாமல் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நான் சாப்பிட்டதை. அதுக்கு பிறகு செஸ் விளையாடினான். ஃபோனில் நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த செஸ் விளையாடுறது. இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அண்ட் கூடுதலாக அந்தந்த ஓவர் திங்கிங் இல்லாமல் இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். இதில் சில ஹெல்த்தி அன்ஹெல்த்தியாகவும் இருந்தது. அடுத்த நாள் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நாள் இன்னும் கொஞ்சம் மோர் ஹெல்த்தி. என்ன போன நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கூட அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்குறேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கரி ஐட்டம், அது வடை, அந்த மாதிரி சாப்பாடு. அதுக்கு ஈக்குவலாக இந்த நாளில் நான் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் வீட்டை சமைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அவிக்கிற ஸ்டேஜிலேயே நான் எடுத்து வச்சுட்டேன். அதால் எனக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணெயோ மசாலாவோ வராது எனக்கு நல்ல ஒரு குட் ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய மரக்கறியும் எனக்கு கிடைச்சபடியால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது. டே 24 டே 24ஓட சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் கிளாஸ் எடுக்க போயிட்டேன். எனக்கு கிளாஸ் வளமைய மாதிரியே சிறப்பாக போயிட்டுது. நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நாங்கள் 4-5 பேரால் மானிட்டர் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்டிவிட்டி நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாக நடக்கும். அப்படி இல்லை, எல்லாமே எங்களோட கையில் தான் இருக்குன்னு சொன்னால் அந்த டிசிப்ளின் கொஞ்சம் குறைஞ்சிரும். நீங்கள் இப்போ என்னென்ன விஷயங்களை லேசினஸ் அப்படின்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஸ்கூல் படிக்கிற நேரம் நாங்கள் செய்திருப்போம். ஏர்லியாக எழும்புறது இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறது இருக்கட்டும், ஃபோன் பார்க்காம இருக்கிறது. ஏன்னா அங்கே ஒரு டிசிப்ளின் இருந்திருக்கும். நாங்கள் ஒருத்தருக்கு கீழே மானிட்டர் பண்ணப்பட்டு கொண்டிருப்போம். அந்த டிசிப்ளின் போக போக நமக்கு குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மானிட்டரிங் இல்லை. நாங்கள் வளர வளர நாங்களே எங்களோட லைஃப்பை கையில் எடுக்கிறபடியால் ஒரு சின்ன கேர்லெஸ் இருக்கிறது தான் காரணம். ஸோ அதை நாங்கள் எப்படியாவது நிவர்த்தி செய்யணும். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த நாள் கன்சிஸ்டன்சியாக போகும்ன்றது எனக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சது. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கும் எனக்கு எகைன் சிக். ஸோ அதை பற்றி நம்ம கதைப்போம். ஏன்னா அது ஒரு பேட்டர்னாக வந்து கொண்டே இருக்குது. நான் இப்போ தான் யோசிச்சேன். நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு பார்த்தேன்னா 4 டேஸுக்கு ஒரு தடவை நம்ம சிக் ஆகிடுறோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பருப்பு சாதம் செய்தேன். அது பருப்பு சாதம் அப்படின்றது ட்ரெடிஷ்னலாக செய்கிற முறையில் இல்லை. நான் இப்படி செய்வேன். நாங்கள் வீட்டை பருப்பு மிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கும். சாதம் போட்டு சோறு போட்டு அதை பருப்போட கலந்து எடுப்பேன். எடுத்துட்டு அதுக்கு உரைப்பாக ஏதாவது பக்கத்தில் வச்சு சாப்பிட்றது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மண் சட்டியில் இருந்த பருப்பை அப்படியே எடுத்து குழப்பி எடுத்துட்டு அதோட பைத்தங்காய் கறி இருந்தது வீட்டை. ஸோ பைத்தங்காய் குழம்பை வச்சு இன்றைக்கி சாப்பாடை சாப்பிட்டேன். நல்லா டேஸ்டியாக இருந்தது. பட் இன்றைக்கி நாங்கள் முக்கியமாக நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம். அதை பற்றின சார்ட் அண்ட் கிராஃப்ஸை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இதுதான் இன்றைய 24 டே 24ஓட அப்டேட். ஸோ 23 அண்ட் 24ல் கிளாஸ் பண்ணது, சாப்பிட்டது அவ்வளவுதான். மிச்சமெல்லாம் ஃபுல்லாக ஃபோனை பார்த்து தான் நாள் ஓடிட்டுது. அதுக்கு பிறகு டே 25ல் சாப்பிட்ட சாப்பாடுகளை பாருங்கள். அதில் கோதுமையும் இது ஒரு அன்பேக்கிங் வீடியோ, அதனால் உங்களுக்கு பிறகு செப்பரேட்டாக போடுறேன். அதுக்கு பிறகு நைட்டுக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களையும் ஜேர்னல் பண்ணி இந்த ஜேர்னலிங் அண்ட் இந்த கிராஃப் எல்லாம் நான் பார்க்க வேண்டியிருந்தது. கண்டினியூஸாக 3 டேஸ் நான் ஆஃப் ஆகிட்டேன். ஸோ அந்த 3 டேஸும் எது செய்தேன், நான் எது செய்யாததால் நான் இப்படி
ரொம்ப ஆயிட்டுன்னு சொல்கிறத நான் மெயின்டைன் பண்ணி பார்த்தேன். அதில் முக்கியமாக நான் ஒர்க் பண்ணலை. ஸோ ஒர்க் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 269 அப்படியான ஸ்டெப்ஸ், 300 அப்படியான ஸ்டெப்ஸ். ஸோ கடும் குறைவாக இருந்தது. நியர்லி 1000 கூட எங்களால் ரீச் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்போ தான் எனக்கு விளங்குனது, ஓகே நடக்கலைன்ற உடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு. இன்னொன்று 2 நாளைக்கு மேலே நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ப்ரீவியஸ் டேயில் நாங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணால் அடுத்த நாள் வந்து டக்குன்னு ரிக்கவர் ஆயிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்டினியூஸாக நாங்கள் செய்துட்டு வந்திருப்போம். திடீர்னு பார்த்தா இந்த டே வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணி 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. அதுக்கு பிறகு திடீரென்று 3 நாள் கெப் விழுந்துட்டு. சரி இதுதான் இப்படி இருக்குது, மற்றதெல்லாம் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதும் அதே மாதிரி தான். நடக்கலைன்னா ஒரு டயர்ட் இல்லை, ஒர்க் லோட் குறைய, ஸோ தண்ணி குடிக்கிறதும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3 கண்டினியூஸ் திங்ஸ் நடக்குது எங்களோட யூடியூப் தொடக்கி. அண்ட் இப்படியே எங்களோட இந்த 3 நாளும் வந்து போயிருக்குது. ஸோ இது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சைன் கிடையாது. இதை ரிக்கவர் பண்ணணும். நான் ரிக்கவர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த 3 நாளும் இதை எப்படி ரிக்கவர் பண்ணணுன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங். ஒரு விஷயம் முடியலை அப்படின்னு சொல்கிறத நினச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ளெக்சிபிளாக ஒன்று நடக்கலைன்னா அடுத்த நாள் அதை ஃப்ளெக்சிபிளாக செய்துட்டு போயிட்டே இருக்கணும். அது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றத அடுத்த 3 நாளுக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். இதை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாளில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிக்கவர் ஆகுவோம். ஓகே, பை பாய்.